தேவனுடைய சித்தத்தை நாங்கள் எப்படி அறியலாம்? How can we find the will of God? ஒருவரோடு நெருக்கமாக நடக்கும் பொழுது அவரை பற்றி நாங்கள் அறிந்து கொள்கிறோம். When you walk closely with somebody, you get to know them. நான் என்னுடைய மனைவியை பல ஆண்டுகளுக்கு முன்பதாக சந்தித்தேன். I met my wife many years ago. அவளை மிகவும் அதிகமாக நேசித்தேன். I love her so much. அவ இங்கிலாந்துல இருந்தா, நான் பிரான்ஸ்ல இருந்தேன். She was living in England, I was living in France. இப்போ எங்களுக்கு என்கேஜ்மென்ட் நடக்க போகுது. So now we're going to get engaged. அவ அங்க இருக்கிறபடினாலே மோதிரம் எல்லாம் நான் ஆயத்தம் பண்ணினேன். So because she's in the other country, I prepared the rings. நான் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தபடினாலே எனக்கு 22 கேரட்ல தான் மோதிரம் செய்யணும் என்று விருப்பம். So because I am from Jaffna, I wanted our rings to be made out of 22 karat gold. அவே எனக்கு தெரிந்த ஒரு தமிழ் கடையிலே போய் நான் என்னோட மனைவிடம் கேட்டேன், எப்படி உங்களுக்கு மோதிரம் எப்படி எல்லாம் வேணும்? அவ சொன்ன ஒரு புறாவை போல இருந்தா நல்ல. அவளுக்கு தெரியா நான் வேண்ட போறேன்னு நான் சும்மா ஒரு ஐடியா கேட்டுட்டு நான் போய் ஓட கொடுத்துட்டேன். So I was just asking her casually, so what kind of ring do you want? So she said, I want a ring with a dove on it. So I went to a Tamil shop. She didn't know I was going to get a ring, but I went on my own. எல்லாம் ஆயத்தம் பண்ணியாச்சுது. என்கேஜ்மென்ட்டுக்கு முதல் நாள் நான் போய் ரிங் எடுக்கலாம். அந்த டைம் என்னுடைய வைஃபும் வந்துட்டா. So now the rings are ready. The day just before the engagement, she hasn't seen it, and so the day before the engagement I'm going to pick it up. அவளோடு போய் அங்கே அந்த மோதிரத்தை எடுக்க அந்த கடைக்கு போனேன். So with my future wife, I went to the store to pick up the ring. அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஆகத்தான், ஏனென்று கூட சொல்லல. It was a surprise. I didn't even tell her why we're going to the store. அவர்கள் எடுத்து முன்னாலே வைத்தார்கள். So they opened the box and showed the ring, custom made ring. மனைவிட முகம் மாறிடுச்சு. My future wife's face changed. அவ சொன்னா, I don't like this. She said, I don't like it. எனக்கு சரியான ஷாக்கா போயிடுச்சு. I was so shocked. நான் சொன்னேன், உம்மை I love you so much. எவ்வளவு அதிகமா உம்மை நேசிக்கிறேன். I said, I love you so much. அது மாத்திரமல்ல, உமக்காக நான் எவ்வளவு பிரயாசப்பட்டு இதை செய்திருக்கிறேன். How much I struggled to get this done for you. அவ சொன்னா, அது நல்ல, ஆனால் அதை போடுறது நீங்கள் இல்ல நான் தான் என்று. She said that I understand, but it's not you who's going to wear it, it's me who's going to wear it. பாருங்கள், ஒருவரை நாங்கள் அதிகமாக தெரியும் என்று நினைத்து அவரை குறித்து நாங்கள் விளங்கிக் கொள்வோம் என்று இல்லை. So we think we know people, but sometimes we don't know them that well. உண்மையிலே திருமண வாழ்க்கையிலே இருந்தும் கூட ஒரு பார்ட்னரை எங்களால் சரியாக அறிந்து கொள்ள முடியவில்லை. Even through a marriage, it's hard to get to know a person really deeply. உண்மையிலே நான் அனுபவத்தின் ஊடாகவும் சபைகள் நடத்துறதன் மூலமாக அறிந்து கொண்டது என்னவென்றால், ஒன்றாக சேர்ந்து செல்ல முடியாத ரெண்டு மாடுகளை ஒரு நுகத்திலே தேவன் கட்டி இருக்கிறார். So through the life experience I have and through leading the churches, what I understand is that God has tied together two cows that don't go the same way. நாம் காதலிலே இருக்கும் பொழுது love is blind அதானே, அப்போ எங்களுக்கு எல்லாம் கூலாக இருக்கிறது. So when you're in love, everything is cool because love is blind. நான் நினைக்கிற மாதிரி அவ எல்லாம் நினைக்கிறா. She is exactly thinking the way I am thinking. ஆனால் ஒன்றாக நடக்கும் பொழுதுதான் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கிறது. அவ நினைக்கிற மாதிரி நான் நினைக்கல. So only when you start to walk together, you realize she's thinking differently than you. ஒரு பிக்சரை கொண்டு வந்தா நான் நினைப்பேன் இதில போட்டா நல்லா இருக்கும். So if you bring a picture, I will say let's put it there. அவ சொல்வானோ, அது வடிவில்லையப்பா, இதில தான் போடணும் வந்து ஏதாவது ஒரு She'll say no dear, not there, let's put it here, it's nicer here. அநேக காலம் எடுத்தது அவளுடைய விருப்பம் எண்ணங்களை நான் புரிந்து கொள்ள. So it took a long time for me to understand what she likes, what she expects. இதே போல தான் தேவனை நாம் அறிவோம் என்று நினைத்து நம்முடைய விருப்பம் போல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So in the same way we think we know God but we live the way we want. தேவனுடைய விருப்பம் சித்தத்தை நான் அறிவதற்கு அவரோடு நான் நெருக்கமாக நடக்க வேண்டும். In order to know the will of God and God's desire, I need to walk with him. அவரோடு நெருக்கமாக நடக்கிறதுக்கு அங்கே சகோதரி சொன்னது போல அவர் நமக்கு தம்முடைய வார்த்தையை தந்திருக்கிறார். And to walk closely with God, God has given us his word. அவருடைய வார்த்தை ஆராய்வதும் அவரோடு பேசுவதும் அவருடைய சத்தத்தை கேட்கும்படி அவரோடு வாழ்வதும் தான் அவருடைய சித்தத்தை நாம் அறிய முடியும். So looking into the word of God, searching the word of God and loving God and walking with him, then only we can get to know him. அவே ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று நீங்கள் சொல்லுவீர்களா இருந்தால் அது ஒரு ஆபத்தான தீர்மானம். If you would say, Lord, what you desire for me to do, that's a dangerous question. பாருங்கள், ஒரு காதலன் தன்னுடைய காதலியை பார்த்து சொல்றான், I will do anything for you. என்ன சொல்றாங்க? A boyfriend might say to the girlfriend, I'll do anything for you.
ஆனா ரெண்டு மூணு பிள்ளை பிறந்தப்புறம் அவன் அப்படி சொல்ற இல்ல. But after 2 or 3 kids, he might not say that. ஆனா ஆரம்பத்திலே ஒரு மயக்கத்தில் இருக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான். But at first, when there's infatuation, maybe he might say that. ஆனா உண்மையா நாங்கள் அதை எடுக்க முடியாது. But we cannot take that literally. ஒருவன் தன்னுடைய காதலியை பார்த்து சொன்னா நான் உனக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வேன். So a boyfriend said to the girlfriend, I'll do anything for you. மணலை வேண்டுமென்றா கயிறா நான் திரிப்பேன். I will turn the sand into ropes. நான் இமயமலையில உயரமான மவுண்டனே உனக்காக தாண்டுவேன். I will cross the highest mountain for you. வேணுமென்றா 7 கடலையும் நான் உனக்காக கடப்பேன். I will cross the 7 seas for you. இப்படி ஒரு கடிதம் தன்னுடைய காதலிக்கு எழுதினார். So he wrote such a letter to his girlfriend. கீழ பின் குறிப்பு நோட் ஒன்று எழுதி. He wrote PS. நாளைக்கு மழை, அதனாலே பாக்கிலே சந்திக்க முடியாது. Tomorrow is raining. Tomorrow is raining, so I cannot meet you at the park. இந்த மழைக்குள்ள நனைஞ்சா எனக்கு தடிமன் வரும். Because if I go get wet in the rain, I might get a cold. ஆனால் சிலர் தாங்கள் சொல்றபடி செய்கிறார்கள் அல்லவா? Some people do as they say. சிலர் சொல்லுவார்கள் ஆனால் அர்த்தம் இல்லை, ஆனால் சிலர் சொன்னால் சொல்லபடி செய்வார்கள். Some people say but they don't mean it, but there are other people who say it and do it. ஒரு சிறுவன் சொன்னான், ஒரு 6 வயது சிறுவன் சொன்னான், என்னுடைய தங்கைக்காக நான் எதை வேண்டுமென்றாலும் செய்வேன் என்று சொன்னான். A 6-year-old boy said, for my sister I'll do anything. ஒரு முறை உண்மையாக அவன் சொன்னது போல செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டான். And there was a situation where he had to do as he said. அவருடைய 4 வயது தங்கை வந்து பிளட்ல கிருமி இருந்ததினாலே அங்கே ஹாஸ்பிடல்ல வைத்திருந்தார்கள். So his younger sister had bacteria in her blood, so they put her in the hospital. அவளுக்கு அந்த இரத்தம் மாற்ற வேண்டி இருந்தது. They had to change her blood. அந்த சூழ்நிலையிலே டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த சிறுவனுடைய இரத்தம் அவளுக்கு நன்றாக பொருந்தினது. So when the doctors checked, the brother's blood matched. ஆகவே அவர்கள் பெற்றாரும் டாக்டர்ஸும் இருந்து பிள்ளையோடு கதைக்கும் பொழுது டாக்டர் சொன்னார், இப்படி உன்னுடைய தங்கையை காப்பாற்றுறதுக்கு நீ உன்னுடைய blood கொடுப்பாயா என்று கேட்டார். So the parents and the doctors sat together and they asked this boy, will you give your blood to save your sister? அவன் சொன்னான், நிச்சயமா என்னுடைய தங்கை உயிரை காப்பாற்ற நான் செய்வேன் என்று 6 வயது பிள்ளை சொல்லிச்சு. So 6-year-old boy said, yes, for sure, to save the life of my sister I will do it. இப்பொழுது அங்கே இரத்த மாற்றீடு செய்து கொண்டிருந்தார்கள். So now they are changing the blood. அது அவனுடைய சரீரத்தில் பெரிய பெயினா இருந்தது. And it's hurting the boy's body a lot. அது மாத்திரம் அவனுடைய முகம் மாறி கொண்டு போனது, black ஆகி கொண்டு போனது. His face got dark. அதே வேளையிலே அங்கே தங்கையினுடைய முகம் மாறி பிரைட்டா வந்து கொண்டிருந்தது. But the sister's face lightened up. அப்பொழுது அவன் டாக்டரை பார்த்து கேட்டானாம். So he asked the doctor, டாக்டர், நான் இப்படியே உடனடியாக மரித்து விடுவேனா அல்லது கொஞ்சம் நேரம் எடுத்து மரிப்பேனா என்று கேட்டார். So the boy asked, doctor, will I die right away or will I die slowly? அப்பொழுதுதான் டாக்டருக்கு விளங்கினது, இவன் நினைத்தான் ரத்தம் கொடுக்கிறதுனாலே தான் செத்து போவேன் என்று நினைத்தான். So then only the doctor understood that what the boy thought by him giving the blood, the boy expected to die. That's when the doctor understood his thought. அந்த வேளையில பெற்றார் விளங்கி கொண்டார்கள், அவன் உயிரை கொடுக்க கூட ஆயத்தமா இருந்திருக்கிறார். So the parents understood that the boy was even ready to give his life for his sister. பாருங்கள், இப்படித்தான் சிலர் சொல்லுவார்கள் செய்வதில்லை, ஆனால் சிலர் சொல்லுவதை கருத்தோடு சொல்லுவார்கள். Some people say but they don't do, but there are some people who say it and they mean it. நாம் தேவனை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்ய நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொன்னால், அதை அர்த்தத்தோடு நாம் சொன்னால் தேவன் நிச்சயம் நம்மை வழி நடத்துவார். If you would tell God, Lord, I'm ready to do your will, and if you mean it, God will lead you. சவுல் பவுலாக மாறினது உங்களுக்கு தெரியும். அதிலே இருந்தான் இந்த வேத பாடத்தை செய்ய விரும்புகிறேன். I want to talk about Saul becoming Paul. That's the message today. ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு ராஜாவுக்கு முன்பதாக அவர் விசாரிக்கப்படும்படி சவுல் அங்கே நிற்கிறார். So Saul is getting questioned by the king. தேவன் தன்னோடு இடைப்பட்டார், தன்னோடு நடந்தார், எப்படி தன்னை அழைத்தார் என்பதை குறித்து அவர் அங்கே சொல்லும் பொழுது எடுங்கள் அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம். So there he's sharing how God met with him in Acts 26. 16வது வசனத்தை வாசிப்போம். Verse 16. But rise and stand on your feet, for I have appeared to you for this purpose, to make you a minister and a witness both of the things which you have seen and of the things which I will yet reveal to you. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில், நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போறவளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துவதற்காக உனக்கு தரிசனமானேன். இப்படியாக அங்கே சவுல் என்கின்றவன் பவுலாக மாற்றப்பட்ட பொழுது அங்கே விசாரணையின் போது இப்படியாக தேவன் என்னை அழைத்தார் என்று சொல்கிறான். So during the interrogation, Saul, who becomes Paul, is sharing these words. பாருங்கள், அதாவது இவன் தேவனுக்கு எதிராக இருந்த ஒரு மனுஷன். Saul was a man who was against God. ஆனால் அவனுக்குள்ளே ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருந்தார். But God had a plan for him. நீங்கள் தேவனுக்காக வேலை செய்ய முன்பதாக அல்ல தேவனை தேட முன்பதாகவே தேவன்
உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். Before you even started to seek God, God already had a plan for you. நீங்கள் தேவனுக்காக கிரியை செய்ய முன்பதாகவே தேவன் உங்களுக்காக ஏற்கனவே கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். அதனால தான் இந்த இடத்துல Before you started working for God, God already started working for you. அங்கே எரேமியாவை பார்த்து எரேமியா ஊடாக தேவன் அங்கே சொன்னார், நான் உன்னை தாயின் வயிற்றிலேயே உன்னை தெரிந்து கொண்டேன். In Jeremiah, God says, I have already chosen you in your mother's womb. நீ வெளிப்பட முன்னே உன்னை நான் பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். And before you even stood out, I already chose you and purified you to stand out in front of a generation. எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய திட்டம், நோக்கம் ஏற்கனவே இருந்திருக்கிறது. God's plan and purpose is in all of our lives already. எத்தனையோ ஆபத்துக்களை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எத்தனையோ ஆபத்துக்கள் எங்களுக்கு தெரியாமலே எங்களை விட்டு கடந்து போய்விட்டது. So many dangers came our way, but we were saved. So many dangers came, we didn't even know. தேவன் எங்களை காத்து இதுவரையிலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். And God protected you up until now and brought you here. அது மாத்திரமல்ல, எங்களை அழைத்து எங்களுக்கு ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் அவர் வைத்திருக்கிறார். And God has called us and given us a future and a hope. உங்களுக்கு தெரிந்த வசனம் எரேமியா 29:11 அநேகருக்கு பாடமான வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று தேவன் சொல்லுகிறார். Jeremiah 29:11. For I know the thoughts that I think toward you, says the Lord, thoughts of peace and not of evil, to give you a future and a hope. ஆகவே தேவன் எங்கள் பேரில் நினைவு வைத்திருக்கிறார், ஒரு பிளான் வைத்திருக்கிறார். God has a plan for you. தேவன் சொல்றார், அதை நான் அறிவேன். And God knows. சில பேருக்கு நிறைய திட்டங்கள் இருக்குது. Some people have lots of plans. ஆனா இருத்தி வச்சு கேட்டா தெளிவாக சொல்ல மாட்டார். But if you sit them down and ask them in அவர்களுக்கே detail, தெரியாத எங்க போறோம், என்ன செய்ய போறோம் என்ற திட்டம். They don't know in detail what they're going to do. நினைத்து பாருங்க, ஒரு ஹாலிடேக்கு நான் போறேன் என்ற குடும்பத்தோடு. Say I'm going on a vacation with my காலையில family. எழும்பி சொல்றேன் எல்லாரும் நான் ஹாலிடேக்கு போவோம் வலிக்கிடுங்கன்னு சொல்லி போனால், So if I get up in the morning and say let's go on a vacation, அந்த ஹாலிடே நல்லா இருக்கா? it's not going to be a great vacation. ஏன்னா முதல்ல நான் பிளான் பண்ணுவேன். Because I must plan ahead. எங்க போறேன்? Where am I going? எப்படி இந்த பயணத்தை செய்ய போறேன்? How am I going to do this எத்தனை travel? நாள் நிக்க போறேன்? How many days? ஹோட்டல்ல நிக்கிறேனா ஃப்ரெண்ட்ஸோட நிக்கிறேனா? Where are we staying? ஒரு திட்டம் இல்லாம நான் என்னுடைய பயணத்தை ஆரம்பித்தால் பிள்ளைகள்கிட்டையும் பேச்சு வேண்டி, மனுஷிட்டையும் பேச்சு வேண்டி, சமாதானம் இல்லாம தான் விட்டு வந்து. So if I start a vacation without planning, I'm going to get yelled at by the kids and by the wife. தேவன் எங்களுக்கென்று ஏற்கனவே திட்டம் வைத்திருக்கிறார். God already has a plan for அந்த us. திட்டத்துக்குள்ளே தான் எங்களை வழிநடத்த விரும்புகிறார். And he wants to lead us in that. அதே வழியிலே எங்களை அவர் கனம் பண்ணுகிறார். And he's also honoring us. எங்களுக்கும் ஒரு திட்டம் இருக்குன்னு தேவனுக்கு தெரியும். And God knows that we also have a plan. ஆகவே தேவன் சொல்லுகிறார், என்னுடைய திட்டம் எனக்கு தெரியும், அதே நேரம் உங்களுடைய திட்டமும் எனக்கு தெரியும். So God is saying, I know that the plans that I have for you, but at the same time I also know the plans that you have for yourself. நாம் அவருடைய திட்டத்தை புரிந்து கொள்ளும் பொழுது எங்களுடைய திட்டமும் அவருடைய சித்தத்திலே வந்து ஒன்றாக இணைந்து So when we understand his plans, our plans can be united with his plans and become a reality. பாருங்கள், நாங்கள் திட்டம் போடுகிறோம். We make plans. நாங்கள் காலப்பிரவிகளை எங்களுடைய டெம்பரரி லைஃப் அல்ல, நாங்கள் காலப்பிரவிகள். ஆகவே எங்களுடைய திட்டமும் டெம்பரரியாகத்தான் இருக்கிறது. அதுக்கு எங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி போடுகிறோம். Our plans are temporary depending on our circumstance. எங்களுடைய சூழ்நிலையை, எங்களுடைய சந்தர்ப்பத்தை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்கும்படியான திட்டங்களை நாங்கள் அதிகமாக போடுவோம். Usually we make plans that will bring joy to us in our circumstance. ஆனால் தேவனுடைய திட்டமோ நீடித்ததாக இருக்கிறது, தூர பார்வை உள்ளதாக இருக்கிறது. அது எங்களை நீடித்ததாக ஆசீர்வதித்து வழிநடத்துகிறது. So the plans of God are long term, and so that it will bless us long term. அவருடைய திட்டம் மாறாது. His plan doesn't change. எங்களுடைய திட்டம் அடிக்கடி மாறும், அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாறும். Our plans change quickly depending on the situation. நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணி இதான் செய்ய போறோம் இருப்போம், திடீரென மாறி வேற எங்கேயோ ஏதோ எல்லாம் செய்து கொண்டிருப்போம். So we will say, no, this is what we're going to do, we'll be making this plan, but then all of a sudden we change the plan. திட்டம் தேவைதான். பாருங்கள், we need plan. திட்டம் பண்ணாத வாழ்வு குழப்பமுடையதுன்னு நான் சொன்னேன். I said life without planning எல்லாத்துக்கும் ஒரு will be ஒழுங்கு தேவை. confusion. Everything needs order. பாருங்க, நான் முன்பெல்லாம் நான் கடைக்கு போகும்பொழுது என்னுடைய வைஃபுக்கு விருப்பம் இல்லை நான் தனியே போய் சாமான் வாங்குறது. My wife doesn't like me to go grocery shopping by myself. ஏனென்றால் வாங்க ஒன்று வாங்கிட்டு போவேன், பிறகு வேறு எல்லாம் வாங்கி கொண்டு வருவேன். I will go to buy one thing, but then I'll buy so many other things. அதனால வீட்டுல குழப்பமும் பிரச்சனை. வீட்டுல ஒரு சாக்கு வெங்காயம் இருக்குல்ல, நான் போய் இன்னொரு சாக்கு வெங்காயம் வேண்டியதா என்ன நிலைமை யோசிச்சு பாருங்க. Confusion in the house. If there's already a bag of onions, why would I go buy another bag of onions? நான் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டு எல்லாம் எழுதி கொண்டு போவேன், என்னென்ன தேவை என்று சொல்லுங்க என்று நான் எழுதி கொண்டு போவேன். இப்ப So now I will sit down and ask her what do we need and make a list. போய் பேப்பரை பார்த்து வேண்டியதுவேன். I'll look at the list and then buy the list. குழப்பம் குறைஞ்சது. Less confusion. எங்களுடைய வாழ்க்கையிலே ஒழுங்கு தேவை. In our lives we need order. We need a plan.
அதனாலே தேவனுடைய திட்டம் என்னதென்று அறிந்து எங்களுடைய திட்டத்தோடு இணைந்து செயல்படும்போது எங்களுடைய வாழ்க்கை வெற்றியாக So when we இருக்கும். understand, when we accept the plan of God and we unite our plans with Him, then we can live a peaceful எங்களுடைய life. வாழ்க்கையில நாங்கள் அதிகமாக திட்டம் இல்லாமல் நடக்கும் பொழுது அநேக காரியங்களில் நாங்கள் குழப்பமாக போயிடுறோம், அநேக காரியங்களை மறந்து போய்விடுகிறோம். When we live without a plan, things become confusing and we forget many things. பாருங்கள், இந்த சபையை நடத்தும் பொழுது கூட இன்றைக்கு என்ன நான் செய்ய போகிறேன் என்கின்ற ஒரு திட்டம் இந்த சபையை வழிநடத்துகிற ஒருவருக்கு இருக்கும். And even in the church, there's order of what's going to happen in the church. அப்பொழுதுதான் சபையிலே சமாதானம் இருக்கும், ஒரு ஒழுங்கு இருக்கும், எல்லாம் நன்றாக இருக்கும். அல்ல, திட்டம் இல்லாமல் சும்மா வந்து அந்த டைம் பைபிளை தட்டி இன்றைக்கு ஆண்டவர் பேச போறார், இன்றைக்கு ஓகே இதை எடுப்போம் அல்லது கண்ணை மூடி கொண்டு தொடுவோம், அப்படி அல்ல. நான் ஆயத்தமா வர வேண்டும். We come prepared. We don't come here and flip through the Bible and pick a lucky scripture. We come prepared. பாஸ்டர் ஹென்ரியினுடைய சர்ச்சில் நல்ல ஆராதனை நடந்தது, நல்ல வர்ஷிப் நடந்தது. So Pastor பெரிய Henry's சர்ச், big church, Pastor Henry's church, a lot of people there. அவருடைய ஆராதனைக்கு முன்பதாக அந்த sermon எடுக்க முன்பதாக ஒரு வெட்டிங் அவர் செய்ய வேணும். So before the preaching, he had to do a wedding. அவருடைய மனைவி வந்து ஞாபகப்படுத்தினா, வெட்டிங் இருக்கு மறந்துடாதீங்க, வெட்டிங்கை விட்டுட்டு அவர் பிரசங்கம் பண்ணிட்டும் போயிடலாம் அல்லவா. So the wife reminded him, there's a wedding, don't forget. ஆகவே அவர் ஆயத்தமா வந்தார் அந்த வெட்டிங்கை செய்து வைக்க. So he came prepared to do the wedding. முன்னால வந்த பிறகுதான் அவருக்கு யோசனை வந்தது, கப்பல்ஸ் பேரை கேட்கல, அவங்களுக்கு என்ன பேருன்னு தெரியாது. So only after he came to the front, he realized, I didn't ask the couple's names. அவர் நல்ல அனுபவசாலி, அவருக்கு vows எல்லாம் பார்க்காமலே அவர் சொல்லுவார். So this pastor is experienced, so he knows the vows by heart. ஆகவே அவர் சொன்னார், திருமணம் செய்ய இருக்கிறவர்கள் முன்னோக்கி வாருங்கள் என்று அழைத்தார். So he said, those who are wanting to get married, come forward. 3 விதவைகள் எழும்பி வந்தார். Three widows came 4 forward. வாலிபர்கள் எழும்பி வந்தார். 4 young men came up. 6 பெண்கள், வாலிப பெண்கள் எழும்பி வந்தார். 6 single ladies came up. அப்பொழுதுதான் அவருக்கு விளங்கினது, தான் ஒழுங்காக பிளான் பண்ணாம செய்ததால வந்த பிரச்சனை. So then only he realized, because he didn't prepare and plan, this is the mess that came. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கென்று ஒரு நோக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார். So God has a plan for our lives. அவருடைய நோக்கம் திட்டத்துக்கு நாங்கள் எங்களை சப்மிட் பண்ணும் பொழுது மிகுதி காரியங்கள் எல்லாம் நன்றாக நடக்கும். So when we submit to his plans, everything will go சில smoothly. வேளைகளில் தேவனுடைய திட்ட நோக்கத்திலே நாங்கள் நடக்கும் பொழுது நாங்கள் நினைத்தது போல அது நடவாதனாலே அநேக கேள்விகள் நமக்கு எழும்புகிறது. So because sometimes we are doing God's will, but because it's not going the way we expected, we have questions. என்றால் நான் என்னுடைய விருப்பத்தோடு காரியங்களை செய்ய விரும்புகிறேன், ஆனால் தேவனுடைய திட்டம் வித்தியாசமாக இருக்கிறதுனால எனக்கு குழப்பமாக இருக்கிறது. I have a certain way I want to do things, but because God's plans are different, it's causing me நாம் confusion. தேவனுடைய சித்தம் திட்டத்திலே நம்பிக்கையாக இருந்தால் என்னதான் நடந்தாலும் பொறுமையாக நாங்கள் செல்ல வேண்டும். If we are trusting in the plans that God has for us, no matter what happens, we will be fine. தேவன் எதை செய்தாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. Whatever God does, everything that He does has a reason. நாம் கேட்க முடியும், ஆண்டவர் ஏன் அந்த வானத்தை ப்ளூவா செய்திருக்கிறீர், கிரீனா செய்திருந்தா நல்லா இருக்கும்னு நான் கேட்க முடியாது. அதுக்கு காரணம் இருக்கு. I cannot ask God, Lord, why is the sky blue? Why didn't you make it green? God has a reason for that. ஆதாமோடு தேவன் உலாவுவார். God was walking with Adam. அப்ப ஆதாம் ஓப்பனாக தேவனோடு எல்லாம் கதைப்பார். So Adam would talk openly to God. ஆதாம் தேவனை பார்த்து கேட்டானா, ஆண்டவரே நீர் அழகாக என்னுடைய மனைவியை சிருஷ்டித்திருக்கிறீர், ஏன் ஆண்டவர் இவ்வளவு அழகாக வடிவாக சிருஷ்டித்திருக்கிறீர் என்று அவன் கேட்டான். So Adam asked God, Lord, you made my wife so beautiful. Why did you make her so beautiful? தேவன் சொன்னாராம், அவள் அழகாக இருக்கிறதுனால நீ அவளை காதலிக்க வேண்டும் என்பதற்காக நான் அவளை அழகாக சிருஷ்டித்தேன் என்று தேவன் சொன்னார். So God said, I made her so beautiful so that you can be in love with her. அதுக்கு பிறகு அவன் கேட்டானா, ஆண்டவரே அழகாக சிருஷ்டிவிட்டு ஏன் ஆண்டவரே முட்டாளாகவும் சிருஷ்டித்தீர்? He said, oh, you made her beautiful, but you made her dumb. தேவன் சொன்னாராம், God said, அவள் உன்னை காதலிக்க வேணும் அல்லவா? Doesn't she have to love you too? ஆகவே நாம் தேவனிடத்திலே கேள்வி கேட்க முடியாது, எல்லாவற்றுக்கும் ஒரு பதில் இருக்கிறது, காரணம் இருக்கிறது. We can't ask God the questions. He has a reason. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை எடுங்கள். அப்போஸ்தலர் 9லே நாங்க பார்க்கலாம். Acts chapter 9. அங்கே தமஸ்கு என்கின்ற இடத்தை நோக்கி அங்கே சவுல் போய் கொண்டிருக்கிறார். So Saul is traveling to Damascus. அங்கே சவுலை தேவன் அந்த வழியிலே சந்திக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு ஒளியாக அவரை சந்திக்கிறார். And Jesus comes as a form of a light and meets Saul on the way. அங்கே அவன் மனம் திரும்ப முன்பதாகவே, before he repents, அவன்
அவனுக்கான ஒரு திட்டத்தை தேவன் போட்டு விட்டார். God has a plan for him already. அப்போஸ்தலர் 9:13 Verse 13 in Acts chapter 9. அங்கே அவன் கண்கள் குருடானவனாக அங்கே தேவனுடைய பிரகாசத்தை கண்டதினாலே அங்கே தமஸ்குவுக்கு அங்கே அழைத்து செல்லப்படுகிறான், கரம் பிடித்து அழைத்து செல்லப்படுகிறான். So because the light of God now, because of that he became blind, so someone is helping him to go on his road. 9:13 அங்கே அனனியா என்கின்ற சீஷனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. It's about Ananias. தேவன் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார், நீ போய் கைகளை வைத்து அவனுக்காக ஜெபி என்று சொல்லி. So God tells Ananias, you go and lay your hand and pray for him. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, இவன் இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்கள் எல்லாரையும் பொல்லாங்கு செய்து இப்பொழுது இங்கே தமஸ்குக்கு வந்திருக்கிறார், அவனாலே அநேகர் துன்பப்பட்டார்களே ஆண்டவரே. And Ananias answered, Lord, I have heard from many about this man, how much harm he has done to your saints in Jerusalem, and now he's coming to Damascus. இப்ப 15வது வசனத்திலே அங்கே தேவன் சொல்லுகிறார், Verse 15. நீ போய் அவனுக்காக ஜெபி. So here the Lord says, you go and pray for him. அவன் என்ன செய்வான் என்றால், புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். So he says, go, for he is a chosen vessel of mine to bear my name before Gentiles, kings, and the children of Israel. பாருங்கள், சவுல் என்கிறவன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவன். Saul made the Christians suffer. எருசலேமிலே மாத்திரமல்ல, இப்பொழுது தமஸ்குவுக்கும் அதே காரியத்தை செய்யும்படி அவன் வந்திருக்கிறான். Not only was he doing that in Jerusalem, but now he's going to Damascus to do the same thing. அதாவது 9:2 நீங்க பார்க்கிறீர்கள், அந்த இந்த மார்க்கத்தை கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்த புருஷரோ ஸ்திரீகளோ யாரை கண்டுபிடித்தாலும் அவர்களை கட்டி அங்கே எருசலேமிலே கொண்டு போய் ஜெபாலயத்தலோட கொடுப்பதுதான் அவனுடைய வேலை. So in verse 2 you see that if he found any who were following God, whether men or women, he might bring them bound to Jerusalem. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் மேலேயும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். Even on this man, God had a plan. உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். On all of you, God has a plan. சில வேளையில அந்த திட்டம் நாங்கள் அறியாமலே எங்களுடைய வாழ்க்கையை கடத்தி விடுகிறோம். Sometimes we don't realize that plan and we just live. ஆனால் நாங்கள் அவரோடு நேரம் செலவழித்து அவரோடு நாங்கள் நடந்தால் அவருடைய திட்டம் நமக்கு தெளிவாக விளங்கும். If you spend time with God and get close to God, then you will understand his plans for அவருடைய you. திட்டம் நமக்கு புலப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி இருக்கும், சமாதானம் இருக்கும், எல்லா விதமான நன்மையும் நம்மை சுற்றி வரும். When God's plan comes to pass in our lives, we'll have blessings and peace and joy. பாருங்கள், இப்படி கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருந்த ஒரு மனிதனை தேவன் அழைத்து அங்கே 9:15 புறஜாதிகளுக்கு, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம், வெள்ளி ஜனங்களுக்கு போய் சொல்லக்கூடிய அந்த திறமையையும் அந்த உற்சாகத்தையும் தேவன் கொடுத்தார். So God gave this man not only for the Gentiles but also for everybody. God gave him the boldness to go and preach. இன்றைக்கு கூட நாங்கள் வெளியே சென்று எவ்வளவு துணிவாக இயேசுவை பற்றி சொல்லுகிறோம் பாருங்க. We can go outside and speak about Jesus in boldness. முன்பு நான் என்ன சிந்தித்து பார்க்கிறேன், முன்பு நான் ஆட்களுக்கு முன்னால கதைக்க மாட்டேன், வாய் திறந்து கதைக்கவே மாட்டேன். Before in front of people I wouldn't open my mouth and speak. இன்றைக்கு எவ்வளவு ஜனங்கள் இருந்தால் என்ன, இப்படிப்பட்ட பிரச்சனைக்குரியவர்கள் இருந்தால் என்ன, அவர்களோடு என்னால் கதைக்க முடியும். So now it doesn't matter how many people are there or what kind of problems they have, I can speak. உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். God has a plan for each one of you. அதற்கு நேராக உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். And God is leading you in that. உங்களுடைய சுபாவம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை மாற்றி அமைக்கிறார், தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றும் பிள்ளையாக நீங்கள் மாறும். It doesn't matter what kind of character you have, God is molding you so that you can fulfill and complete his plan for you. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். And we read that the Israelites were stiff-necked people. தேவன் இவரை தெரிந்து கொண்டார் அந்த ஜனங்களுக்கு இயேசுவினுடைய சத்தியத்தை அறிவிக்க. But God chose him to go and preach to them. அது மாத்திரமல்ல, எழுதப்பட்டது ராஜாக்களுக்கும் அதிகாரத்திலே இருக்கிறவர்களுக்கும் சொல்லும்படியாக. And God chose him to go preach to the kings and people in authority. பாருங்கள், அவன் அழைக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட முன்பதாகவே அவனுக்கான திட்டத்தை தேவன் போட்டார். See, before even he is called and delivered, God already had a plan for him. அப்ப உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் திட்டத்தை வைத்திருக்கிறார். And so therefore God has a plan for each one of you. கடந்து வந்த பாதையிலே நீங்கள் முகங்கொடுத்த யுத்தங்கள், போராட்டங்கள், தாழ்த்தப்பட்ட சூழ்நிலைகள், நீங்கள் நினைக்கலாம் நான் ஒன்றும் இல்லை, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, I am nothing என்று நீங்க நினைக்கலாம். So maybe the battles you went through, the failures you went through, the difficulties, you might think I am nothing, I have nothing. ஆனால் உங்களுக்கு நான் இதில் என்ன சொல்ல விரும்புகிறேன், உங்களுக்கு என்று ஒரு திட்டம் தேவன் வைத்திருக்கிறார். But I want to tell you, God has a plan for you. நிச்சயம் அதனின் ஊடாக உங்களை வழிநடத்துவார். And for sure he will lead you. நீங்கள் விரும்பினீர்களோ இல்லையோ,
தேவன் அதற்குள்ளே உங்களை வழி நடத்துவார். Whether you like it or not, God will lead you. சில வேளைகளில் நாங்கள் முரண்டு பிடிக்கிறோம், நாங்கள் அதை விளங்கிக் கொள்ளாதவர் போல அதற்கு எதிராக நடக்க பார்க்கிறோம். Sometimes we are maybe a little bit rebellious, or we are stubborn a little bit. அதனால் தான் போராட்டங்கள் பிரச்சனைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கப்படுகிறது. That's why battles are allowed in our life. கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கும் கூட சில வியாதிகள் அனுமதிக்கப்படுகிறது. And some sickness are allowed in our சில lives. தோல்விகள் அனுமதிக்கப்படுகிறது. Even us as Christians, even we face failures. தேவனுடைய திட்டத்தை சரியாக புரிந்து கொள்ளும்படியாகவே அவைகள் நம்மை வழிநடத்த தேவன் பயன்படுத்தும் ஒரு ஆயுதம். And some of those things are tools that God uses to bring us to the right place for us to have the right heart. எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் திட்டத்தை வைத்திருக்கிறார். God has a plan for each one of us. அங்கே பவுல் சவுலா இருந்தவன் பவுலாக வருகிறான் என்று பவுல் என்று அழைக்கப்படுகிறான். ஆனாலும் அவன் அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வரும் வரைக்கும் தேவன் காத்திருந்தார். So Saul becomes Paul, but God waited until Paul becomes responsible and mature to take on the plan. அது விளங்குதா Do உங்களுக்கு? you understand? அதாவது தேவன் காத்திருக்கிறார். God waited. எங்களுக்கென்று காத்திருக்கிறார். He waited for us. எந்த நேரத்திலே தேவனுடைய சித்தத்தை நாங்கள் புரிந்து நடப்போம் என்று தேவன் அறிவார். God knows when we are ready to understand His சில plans. வேளைகளில் நீங்கள் ஒன்றுமே புரியாதது போல ஓடி திரிகிறது போல உங்களுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கலாம். Maybe you might not understand, you might be wandering around. பொறுமையாக காத்திருங்க. But wait patiently. சரியான டைமிலே தேவனுடைய சித்தம் திட்டம் உங்களுக்கு At the வெளிப்படும். right time, God will reveal His plan to you. இப்பொழுது அவன் சவுல் அல்ல பவுல். Now he's no longer Saul, but he's Paul. சவுல் என்று சொன்னால் தேடி போகிறவன், ask for. Saul means someone who searches. என்னத்தை தேடி போனானோ எனக்கு I தெரியும். don't know ஆனால் சவுல் என்று சொன்னால் அவங்க பழைய காலத்திலேயும் பழைய ஏற்பாட்டிலும் ஒரு சவுல் இருக்கு. அவரும் தேடி போனார், கழுதையை தேடி போனார். There was a Saul in the Old Testament. He went looking for the donkey. இவர் தலையடியை தேடி போனார் எனக்கு தெரியல. This Saul maybe went looking for a ஆனால் headache. பவுல் என்று சொன்னால் Paul means தாழ்மை உள்ளவன், humble one. அதாவது தேவனுடைய சத்தத்துக்கு கேட்டு கீழ்ப்படிந்து The நடக்கிறவன். one who hears the sound of God and obeys. தேவன் காத்திருந்ததுக்கே காரணம் அதுதான். And that's the reason why God சரியான waited. நேரத்திலே அவனை தொடும்படியாக. God waited so that He can touch him at the right time. தொடர்ந்து நீங்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9 இருக்கிறீங்க, 20வது வசனத்திலே பார்த்தீர்கள் என்றால் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்கள் எல்லாம் சென்று பிரசங்கித்தார். Acts 9:20, there we read, immediately he preached the Christ in the synagogues, that he is the Son of God. தாமதமின்றி Immediately. காலத்தை வீணடிக்காமல் He didn't waste any time. சரியான நேரத்திலே அவனை தேவன் அழைத்தார், தொட்டார். God called him and touched him at the right time. இப்பொழுது அவன் உற்சாகமாய் துணிவாய் இயேசுவை அறிவிக்கிறார். Now boldly he is preaching இதற்காக Jesus. தான் தேவன் காத்திருந்தார். And that's why God waited. தேவனுடைய சித்தம் அல்லது தேவனுடைய திட்டம் எங்களை சந்திக்கும் பொழுது, When God's plan and His purpose touches us, எங்களை சுற்றி இருக்கிற செதில்கள் அல்லது எங்களை சுற்றி கட்டி இருக்கிற கயிறுகள் அறுக்கப்பட்டது போல நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். we will feel like the ropes or the scales on us will break. நாம் உற்சாகமாய் முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு துணிவையும் ஒரு விருப்பத்தையும் வாஞ்சியும் நமக்கு தேவன் God will தருகிறார். give us the courage and the boldness to move forward. அநேக காரியங்களை குறித்தெல்லாம் நாங்கள் முன்பு பயந்து கொண்டிருப்போம். Before we would be afraid of many things. இப்போ எங்களுக்கு பயம் இல்லை. Now we have no fear. துணிவு இருக்கிறது. We have boldness. உற்சாகம் இருக்கிறது. We have courage. ஏனென்று சொன்னால் ஏற்ற வேளையிலே தேவன் தம்முடைய சித்தத்தை திட்டத்தை நமக்கு Because at the வெளிப்படுத்துகிறார். right time God will reveal His purpose and His plan for us. Amen. தமஸ்கு போற வழியிலே அவருடைய கண்கள் குருடானது. So on the way to Damascus, his eyes were blinded. அதே போல நாம் போகின்ற பாதையிலே யுத்தங்கள் போராட்டங்கள் வரலாம். In the same way, the ways that we go, we might face அவை battles. எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு நன்மைக்காகவே அனுமதிக்கப்பட்டவை. But all those things are allowed to happen in our lives for good reason. அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான. Not for evil, but for peace. அது தேவனுடைய உயர்வான திட்டம் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு அந்த பாதையிலே நாங்கள் வழிநடத்தப்படுகிறோம். We are led in those difficult paths for us to understand and accept the higher calling of God. அவருடைய கண்கள் மூடப்பட்டது, குருடாக்கப்பட்டது பரலோக தரிசனத்தை காணும்படியாக. His physical eyes were closed so that he can see the heavenly revelation. சில பாதைகளினூடாக நாங்கள் நடக்கிறோம், தேவனோடு நாம் இன்னும் நெருக்கமாக நடக்க. Some path we walk through, but it brings us closer to நினைச்சு God. பாருங்க, உங்களோட வாழ்க்கையில எல்லாம் கூலா இருந்தா உங்களோட ஜெபம் அப்படி இப்படி தான் இருக்கும். If your life is all mellow, then your prayer would be also kind of சில வேளை நாங்க ஆண்டவரே நேற்று ஜெபிச்ச அதே ஜெபம் தான் ஆண்டவரே என்று சொல்லி கொட்டாவியோட நாங்க படுக்கலாம். And sometimes we say, Lord, same prayer I did yesterday, we yawn.
என்ன எல்லாம் ஓகே. விடிய எழும்பினா ஃப்ரிட்ஜுக்குள்ள சாப்பாடு இருக்கு, வேலைக்கு போனா சம்பளம் வருது, வேலை கார் இருக்குது, வசதி இருக்குது, எல்லாம் ஓகே. ஸோ பெரிய ஃபயராக ஜபிக்க தேவையில்லை. ஆனால் ஜபிக்கணும்னு மட்டும் சொல்லியிருக்காங்க, ஜபிப்போம். So if everything is okay, then you won't be on fire to pray. You just pray for the heck and for people, because people are saying for you to pray. ஆனால் திடீரென எதிர்பாராத ஒரு போராட்டம் வந்துட்டு வெச்சு. But if there's an unexpected battle that comes, அந்த மாதிரி ஜெபம், உபவாசம், now fasting and prayer. வேணும்னா ஒரு 10 பேருக்கு அடி சொல்லி அவையிலையும் ஜெபிக்க சொல்லி உற்சாகப்படுத்து. Call 10 people and tell them, pray with me. தேவன் சில காரியங்களை அனுமதிக்கிறார். God allows தேவனோடு நாம் நெருக்கமாக நடக்க, so that we can walk closely with God, அவரிலே விருப்பமாக வாஞ்சியாக அவரை தேட, so that we can seek him eagerly. தேவன் எங்கள் மேல் பெரிதான திட்டத்தை நோக்கத்தை வைத்திருக்கிறார். God has a great plan and a purpose for us. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 9வது வசனம் உங்களுக்கு தெரிந்தது. Isaiah 55:9. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று தேவன் சொல்லுகிறார். Isaiah 55:9. For as the heavens are higher than the earth, so are my ways higher than your ways, and my thoughts than your thoughts. தேவனுடைய சித்தத்தை அறிந்து நாம் செயல்பட விரும்பினால் எங்களுக்கு பொறுமை தேவை. So if we want to operate in the plan that God has for us, we need patience. நாங்கள் அவசரப்பட்டு எடுக்கிற தீர்மானங்கள் காலப்போக்கிலே எங்களுக்கு அவஸ்தையை உண்டாக்குறது. நாங்கள் அவசரப்படக்கூடாது. If we rush and act on it, then we will regret it. நாங்கள் அவசரப்பட்டு எடுக்கும் தீர்மானங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் சில சிக்கலான காரியங்களிலே நாங்கள் நடக்க அது வழிநடத்தி. If we make decisions too quickly, it will take us into complication. ஏன் தான் நான் இப்படி செய்தேன் என்று பிறகு நாங்கள் துக்கப்படுகிறோம். Then we will be sad. Oh, why did I do that? அதனால தான் நாம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொண்டு எங்களுடைய திட்டத்தையும் நாங்கள் தேவனுக்குள்ளே ஒப்பு கொடுத்து வழி நடத்தப்பட. So that's why we need to be patient and also submit the plans God has for us, so that we can act on it at the right way. ஆகவே நாம் தான் ஏற்பட்ட சிக்கலுக்கு காரணமே அன்றி தேவன் அல்ல. So we are the reason for the complication in our problems, not God. ஒருவன் ஒரு கல்லறையிலே தன்னுடைய மரித்து போன மனைவிக்காக பூக்கள் வைப்பதற்காக போனான். So one guy went to the cemetery to put flowers for his dead wife. வெச்சிட்டு திரும்பி வரும்பொழுது வேற ஒரு கல்லறைக்கு பக்கத்துல யாரோ ஒருவன் அழுது கொண்டிருக்கிறது அவனுடைய சத்தம் அவனுக்கு கேட்டது. And as he's walking back, he heard someone else crying at another grave. அவன் அழுகிறான், நீ ஏன் மரித்தாய், நீ ஏன் மரித்தாய் என்று அழுகிறான். And this other guy is crying, why did you die, why did you die? உயிரோடு இருந்திருந்தால் நான் எவ்வளவு நிம்மதியாக இருந்திருப்பேன் என்றெல்லாம் கத்தி அழுகிறான். He's screaming and crying, if you were alive, I would be so much in peace. அப்ப இந்த மனிதனுக்கு அவன் மனைவி இழந்தவன் அவன் போய் அவனை ஆறுதல் படுத்த விரும்பினான். So this guy who lost the wife, he wanted to go and comfort this other guy who lost. போய் அவரை ஆறுதல் படுத்த அவரோடு பேச தொடங்கினான். So he went to go and comfort him and talk to him. அவ உம்முடைய மனைவி தான், ஆனாலும் நீர் ஆறுதலா இருக்கணும் பிள்ளைகளுக்காக. நான் என்னுடைய மனைவி இல்லை என்று. So then he went and told the guy, you have to be peaceful. She might be your wife. You have to be, you have to be strong for your children. அப்ப யார் மரித்தது, உம்முடைய அம்மாவா? So the guy said, no, that's not my wife. So then this guy asked, is it your mom who died? இல்லை, என்னுடைய மனைவியினுடைய முதல் கணவன். So the guy said, that's my wife's first husband that died. அழுகிறார். அதாவது நீ உயிரோடு இருந்தால். So he's crying, if the first husband was alive, நான் இந்த சிக்கலுக்குள்ள ஆகப்பட்டிருக்க மாட்டேன். I wouldn't have been caught in this mess. சிலருக்கு விளங்கல, லேட்டா நான் விளங்கப்படுத்துவேன். ஓகே, it'll take time. ஏதோ ஒரு மயக்கத்திலே நான் விழுந்து விட்டேன். I fell into some blindness. பின்புதான் நான் அவதிப்படுகிறேன். And only afterwards I realized and I regret it. சவுலை பொறுத்தவரையிலே தேவன் அவனுக்கான ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். So God had a plan for Saul. நாம் சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ள. We must learn to be joyful. எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். In all situations we must be joyful. நம்முடைய தேவன் யார் என்று நமக்கு தெரியும் பாருங்க. We know who our God is. அப்படி நாம் இருந்தால் நம்முடைய சித்தத்தை மிக சுலபமாக எங்களால் செய்ய முடியும். If we can have that kind of attitude, we can fulfill the plan of God. தேவனுடைய திட்டத்துக்குள்ளே நாங்கள் வரவும், for us to come under the will of God, நாம் அவருக்காக வாழவும், to live for him, அவர் எங்களை வணைகிறார். he is molding us. அவர் அதனால தான் சில காரியங்களுக்கு நாங்க முகம் கொடுத்து கொண்டு போறோம். தேவன் எங்களை வணைகிறார். That's why we face different things, because God is molding us. நீங்க திரும்பி பார்த்தீங்க என்று சொன்னா நீங்க இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. So if you look back at your life, the way you are and the way you were is different. நீங்கள் ஆரம்பத்திலே தெளிவில்லாமல் அதை பற்றிய விளக்கம் இல்லாமல் அப்படி இப்படி நடந்து கொண்டு வந்து கொண்டே இருக்கலாம். So before maybe you were not clear about things, maybe you were confused about things. ஆனால் தேவன்
அருமையாக உங்களை வழிநடத்தி இருக்கிறார். But God led you in an amazing way. இப்போ உங்களுக்கு தெரியும் நீங்க எங்க போறீங்க, என்ன செய்றீங்க, என்ன உங்களுடைய எதிர்காலம் எல்லாம் உங்களுக்கு ஒரு அளவு வெளிச்சமாய் Now to a certain point you know where you're going, what you're doing, what your future is like. You know உங்கள் that ஒவ்வொருவரையும் தேவன் மாற்றி வருகிறார். God is changing each one of you அவருடைய திட்டத்துக்குள்ளாக நாங்கள் வரும்படியாக. so that we can submit unto His plans. சில வேளைகளில் அவருடைய திட்டத்தை நாங்கள் அறிய விரும்புறதில்லை. Sometimes we don't want to know His plans. அதுக்கு காரணம் நாங்கள் அதிகமாக பேசுகிறதுனால. That's because we talk too much. உங்களுக்கு தெரியுமா சிலர் அதிகமாக பேசுவார். You know, some people talk too much. போன் நீங்க தான் எடுத்தீங்க. You call them நீங்கள் அவர்களுக்கு முக்கியமான ஒரு காரியம் சொல்ல வேண்டி to tell இருக்கிறது. them something important. ஆனால் அவர்கள் கடகடெல்லாம் கதைப்பார்கள். But they talk so much. பிறகு பாய் சொல்லி வெச்சிடுவார்கள். Then say bye and they hang நீங்க up. சொல்ல வேண்டியதை நீங்க சொல்லவில்லை. You didn't get to say what you wanted to say. அதிகமாக பேசுறதுனாலே பேச வேண்டிய நபருடைய சத்தத்தை நாம் கேட்பதில்லை. When we talk too much, we don't hear what we need to hear from the ஜெபத்திலே அநேகர் அதிகமாக அதை செய்கிறார்கள். people. Do that in prayer. மத்தேயுவிலே இயேசு சொன்னார், Jesus said in மத்தேயு 6:7 Matthew 6:7, அங்கே அன்றி நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலம்பாதேயுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். and when you pray, do not use vain repetitions as the heathens do, for they think that they will be heard for their many words. நீங்கள் ஒருவரை பார்த்து சொல்லுகிறீர்கள், You say to somebody, மிஸ்டர் ஸ்மித்துக்கு சரியான வருத்தம், Mrs. Smith is really sick, அதுக்காக ஜெபியுங்க. so please pray for that. அதற்காக ஜெபித்தால் போதும். That's enough if you pray for that. ஆண்டவரே, கர்த்தாவே, ராஜாவே, அங்கே அது நடந்தது, இங்கே நடந்தது, அங்க வெள்ளப்பெருக்கு, இங்க பூமி அதிர்ச்சி. So you don't have to say, Lord Jesus, there's this, that, there's earthquake over here, flooding over here. தேவனுக்கு அது தேவையில்லை. God doesn't need that. உங்கள்ட்ட கேட்கப்பட்டதுக்காக குறிப்பாக ஜெபிக்க வேண்டும். Pray specifically what you've been asked to சில do. வேளையில எங்களுடைய ஜெபங்கள் அந்த ஓசையுடைய வெண்கலம் என்று சொல்லி ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு சவுண்ட். Sometimes we make just an empty sound. சில பேர் நேரலை ஜெபங்களிலே எடுப்பார்கள். Sometimes when we do live TV, இந்த உலகம் முழுக்க ரட்சிக்கப்பட ஜெபியுங்கள். someone will call in and say, pray that the whole world will be saved. அர்த்தமில்லாத ஒரு ஜெபம். That's not really meaningful. உலகம் முழுக்க ரட்சிக்கப்பட தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். God desires for the entire world to be saved. ஆனால் நாம் குறிப்பாக ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். But we need to pray specifically. குறிப்பாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும். Speak specifically. ஒருவரிடம் வந்து ஒரு காரியத்தை சொல்லும்போது அவர் விளங்கிக் கொள்ளக்கூடியதா நாம் சொல்ல வேண்டும். When we talk to somebody, speak in a way they understand. சில பேர் சாட்சி சொல்ல சிலவரை விட்டு பாருங்க. If you let somebody to do testimony, சாட்சி சொல்ல வந்தது வயித்து குத்து சுகமானது. you came to do testimony to ஆனால் அவர் எங்கேயோ தொடங்கி stomach pain, எல்லாம் ரவுண்ட் பண்ணி start somewhere, கடைசில சொல்ல வந்ததை மறந்து forget the வேற testimony, எல்லாம் சொல்லிட்டு போயிட்டார். say something else and go. அப்படி நடந்திருக்கு பாருங்க. It happens in this church. நான் ஒரு ஃப்ரெண்ட்ட கேட்டேன், நீங்க என்ன சொல்ல வேணும்னு எனக்கு சொன்னீங்க, இப்போ என்ன சொன்னீங்கன்னு கேட்டேன். So I will ask that person, you told me you were going to say something else, but then now you're saying something அவர் else. சொன்னார், முன்னால போனோம்னா நான் பதட்டத்துல மறந்து போனேன். So the person சாட்சியே said, மறந்து போயிட்டார். so the person said, when I went to the front, I got nervous, I forgot the testimony. நாம் குறிப்பாக தெளிவாக பேச We கற்றுக்கொள்ள must வேண்டும். speak clearly, தேவன் அதை specifically. விரும்புகிறார். இயேசு மூலமா சொல்லி தந்தார், வீண் வார்த்தைகளை அலம்பாதேங்க. So Jesus says, don't use vain repetitions. சில வேளைகளிலே நாங்கள் பரிசுத்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். Sometimes we want to use holy words. சில வேளை இங்க இருக்கிறவைக்கு விளங்காதது என்ன. And some people in here won't even understand. ஆண்டவரே, கர்த்தாவே, பரிசுத்த தேவனே, வல்லமை, குரல்லே ஒரு பரிசுத்தம். And there's holiness in the voice. Lord, Heavenly Father, we worship you. நாம் சாதாரணமாக எங்களுடைய அப்பாவோடு பேசுறது போல நாம் பேச வேணும். உண்மை அல்லவா? We must speak as we talk to our Father. எங்களுடைய ஃப்ரெண்டோடு நாங்கள் பேசும்பொழுது அந்த ஃப்ரெண்ட் விளங்கிக் கொள்றார். When you speak to your friend, normally they understand. தேவனும் அதைத்தான் விரும்புகிறார். That's what God desires. ஒரு நீதிபதிக்கு முன்னதாக ஒரு கப்பல் வந்து நின்றார்கள் விவாகரத்து டிவோர்ஸுக்காக. So a couple came to divorce court. ஆகவே அந்த ஜட்ஜ் அந்த பெண்ணை கூட்டுக்குள்ள ஏத்தி விசாரித்தார். So the judge is asking questions to the woman. விவாகரத்துக்கு காரணம் என்ன? What is the reason for the divorce you want? என்னுடைய கணவர் மிகவும் நல்லவர். So she said, my husband is really nice. எனக்கு 4 அருமையான பிள்ளைகள் I இருக்கிறார்கள். have 4 wonderful children. விவாகரத்துக்கு காரணம் என்ன மகளே? Woman, what is the reason for the divorce you want? எனக்கு வசதியான வீடு இருக்கிறது. I have a wonderful house. வீட்டை சுற்றி ஒரு நீரோடை இருக்கிறது. There's a river around the house. என்ன ஃபவுண்டேஷன்ல இந்த பிரிவினை உங்களுக்கு வருகிறது? என்ன அஸ்திவாரம்? Based on what foundation are you requesting this divorce? எங்களுடைய வீடு நல்ல விலை உயர்ந்த கற்களினாலே கட்டப்பட்டது. Our house is built on expensive stones. போட்ட டைல்ஸ் மார்பிள் அது நான் தான் செலக்ட் பண்ணேன். இத்தாலியில இருந்து தான் எடுப்பிச்சேன் நான்.
As granite imported from Italy. That's our floor. மகள் என்ன பிரிவினை அம்மா, என்ன உறவு பிரச்சனையா உங்களுக்குள்ள? Daughter, why do you want to take divorce? Is there a relationship நாங்கள் problem? இருக்கிற வீதியிலே அதே தெருவிலேயே என்னுடைய கணவருடைய அப்பா அம்மாவுடைய வீடு இருக்கிறது. This woman said, on the street we're living, his parents also live down the street. அவர்கள் மிகவும் நல்லவர். They are good people. என்னுடைய கணவருக்கு ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் இருக்கிறார்கள். My husband has a brother and sister. உண்மையான பிரச்சனை என்ன? ஏன் டிவோர்ஸ் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாய்? Woman, why you want to take divorce? எங்கள்ட்ட 2 கார் இருக்குது. We have 2 cars. ஆனா அவர் சொன்னார் இன்னும் ஒரு கார் வேணும் என்று. But he said we must buy another car. அது எங்களுக்கு தேவையில்லை. We don't need that. அவர் உன்னை அடிப்பார். He will beat you up. So will he beat you up? எப்பவும் அவர் என்ன பீட் பண்ணுவார்? She said always he beats me. காலையில 6 மணிக்கு எழும்புவேன் என்று சொன்னா அவர் 5:40க்கு எழும்பிடுவார். என்ன பீட் பண்ணிடுவார். விவாகரத்து ஏன் கேக்குறா பெண்ணே என்று அவர் திருப்பி கேட்டார். So judge asked, why do you want divorce? உன்னோட சரியா பேச முடியவில்லையே. I can't talk to you clearly. அப்ப அவள் சொன்னாலாம், இப்படித்தான் இந்த புருஷன் சொல்றார். That's what the husband says. I can't talk to you clearly. The judge said, I can't talk to you clearly, woman. மகளே உன்னோட சரியா பேச முடியவில்லை, ஏன் விவாகரத்து கேட்கிறாய்? The judge is asking, why are you asking for divorce? I cannot talk to you அப்பொழுது clearly. சொன்னாலாம், இதைத்தான் என்னுடைய புருஷன் சொல்றார். So the wife said, this is exactly what the husband said. என்னோட சரியா பேச முடியவில்லையா, அதனால விவாகரத்து வேணும் என்று சொல்றார். He said he cannot talk clearly to me, that's why he want divorce. அப்பொழுது நீதிபதி சொன்னாரா, என்னாலேயே உன்னை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. So the judge said, I can't even understand you clearly. ஆனா இவ்வளவு காலம் இந்த புருஷனோட வாழ்ந்திருக்கிறானே. This husband stayed with you for such a long time. இதே போலத்தான் எங்களோட வாழ்க்கையிலே நாம் தெளிவாக பேசாதனால் தான் எனக்கு பிரச்சனை. In that same way in our lives we have problems because we don't speak clearly. நாங்கள் தேவனோடு பேசுவதும் தெளிவாக பேசுவதில்லை. And even with God we don't speak clearly. தேவனுடைய திட்டத்தை நாங்கள் அறிய விரும்புவதில்லை. We don't want to know the will of God. நாமே நம்முடைய விருப்பத்தை சொல்வதற்காக அதிகமாக பேசுகிறோம். We talk too much telling God what we want. தேவனோ நாம் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்யும்படி விரும்புகிறார். But God desires for us to hear his voice and do his will. அதனால் தான் எங்களை அவர் வணைகிறார், வழிநடத்துகிறார். That's why he's molding us and guiding us. இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது பவுல் சொல்லுகிறார் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, தேவனே நான் என்ன செய்ய சித்தமாயிரு. இவ்வளவு நாள் நான் உமக்காகத்தான் வேலை செய்தேன், ஆனால் அது எனக்கு விளங்கவில்லை. So there Paul is asking God in Acts chapter 9 verse 6. So he, trembling and astonished, said, Lord, what do you want me to do? ஆண்டவரே நான் உமக்காக அதை செய்ய போகிறேன். Lord, I want to do that for you. இதை செய்ய போகிறேன் என்று நாங்கள் எங்களுடைய விருப்பம் போல ஓடலாம். And we might run around the way we want. முடிவிலே நாங்கள் ஆடி அடங்கி எங்களால் ஒன்று முடியாது என்கின்ற ஒரு நிலை வரும் பொழுது, But at the end when we hit rock bottom and come to a place where we can't do anything, தேவன் எங்களோடு இடைப்படுவார். when we humble ourselves, then God will speak இது to us. அல்ல என்னுடைய மகனே, இதுதான் நான் உனக்காக வைத்திருக்கிறேன். That's not what I have for you, child. That's what I have. நாம் அதை அறிந்து கொள்ள தேவனோடு நாங்கள் நெருங்கி நடப்போம். In order for us to understand that, we need to walk closely with God. சொன்னது போல தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்வதும் தேவனோடு நேரம் செலவழிப்பதுமே தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு பெரிய வழி. Like sister said, looking deeply into the word of God, knowing the ways of God. அதை கூட நீங்கள் கேளுங்கள், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தம்? You ask God, Lord, what do you desire for me to do? என்னுடைய வாழ்க்கையில என்ன ஆண்டவரே? Lord, what is your will for my life? என்னுடைய திட்டம் எனக்கு தெரியும் பொழுது, when I know the will of God, என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். My life will be blessed. You are watching NLM TV, bringing the gospel where Christ is not known. உங்கள் சபை நிகழ்ச்சிகளையும் விளம்பரங்களையும் NLM டிவியில் ஒளிபரப்ப தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0033 14 20 30 427. If you would like to feature your church program or advertisements on NLM TV, please contact 0033 14 20 30 427. நீங்கள் பெறும் ஆசீர்வாதங்களை எமக்கு எழுதி அனுப்புங்கள். நுவல் கிரியேஷன் BP 156 75 921 பாரிஸ் செடெக்ஸ் 19 பிரான்ஸ்.